Hi friends, welcome to Sparks Academy. This is Tamil-Arsi. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RRB NTPC டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதோட PYQ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இன்னைக்கு செஷன் 6. வாங்க क्वेश्चन குள்ள போகலாம். என்ன சம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா the population of a town is 1,76,400 அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க பாப்புலேஷன் வந்து இவ்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If it increases at the rate of 5% per annum வந்து increase ஆகுது, every year வந்து increase ஆகிட்டே போகுது. 2 வருஷத்துக்கு அப்புறமா அந்த வேல்யூ என்னவா இருக்கும், அந்த பாப்புலேஷன் அங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் 100%னா 105%. இது எப்படி போடலாம் அப்படின்னா 1,76,400 இதுதான் வந்து 100 அப்படின்னா 105 எவ்வளோ, செகண்ட் இயர்ல இது 105 எவ்வளோ அப்படின்னு சொல்லியும் போடலாம். இல்ல அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணிடலாம், 5% இதுல இன்க்ரீஸ் பண்ணுங்க. 1,7,6,400 இதுல 5% எவ்வளவுமா, 8,820 தான் வந்து 5%. ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆட் பண்றேன். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1,85220 தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல இருக்கும். செகண்ட் இயர்ல என்ன அப்படின்னா இதுல 5% எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. 9,261 1ல எண்ட் ஆகுற ஆப்ஷன் என்ன இருக்கு ஆக்சுவலா அதை பார்த்தாலே போதும். பட் ஆனா ஃபுல்லா போட்டாலும் ஓகே, யூனிட் டிஜிட்டை மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும் ஓகே. செகண்ட் இயரோட எண்ட்ல இவ்வளவுதான் இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரிஞ்சுதா? அப்படி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ராஜீவ் ஹாஸ் இன்வெஸ்டட் 16,000 வந்து ராஜீவ் அப்படிங்கிறவரு இன்வெஸ்ட் பண்றாரு. 10% per annum 1 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பண்றாரு. ஓகேங்களா, காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரை வருஷத்துக்கு ஒரு முறை 6 months ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் இயர்லி ஒன்ஸ்னா பர்சன்டேஜ் பர் ஆனம்க்கு 10%னா 6 monthsக்கு எவ்வளோ 5% வருமா. அதே மாதிரி 1 இயரை ரெண்டா பிரிச்சா 6 months ஒன்ஸ் வந்து ஏறப்போகுது. 2 முறை வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு, செகண்ட் 6 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. 16,000ல 5% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 800 ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு முடிஞ்சிருச்சு. அதே 800 செகண்ட் 6 monthsக்கு இருக்கும். பிளஸ் எவ்வளவு ஆட் ஆகும் அப்படின்னா இதுல என்ன ஆகும், இது வட்டிக்கும் வட்டி போடுவாங்களா. சோ இதுல ஒரு 6% 5% எவ்வளோனா 40 rupees. சோ டோட்டலா 1,640 அப்படிங்கிறது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். டோட்டலா என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் ரிசீவ் தான் கேட்டிருக்காங்க. சோ பிரின்சிபலோட ஆட் பண்றேன், 16,000 ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் கிடைக்குமா, 17,640 rupees தான் வந்து என்னோட அமௌண்ட். சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரொபோஷனல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1224 xன்னு கொடுத்திருக்காங்க. இதுல இது வந்து தேர்ட் ப்ரொபோஷனல்ல இருக்கு. அப்போ x ஓட வேல்யூ தேர்ட் ப்ரொபோஷனல்ல என்ன பண்ணணும், 12:24 2:2 அதே 24 இங்க இருக்கும். அதாவது இது a b c னா a:b ப்ரொபோஷனல்ல இருக்கு, b c. சோ ஓகேங்களா. அப்போ x ரெண்டும் மல்டிப்ளை பண்றேன். 12x is equal to இது ரெண்டும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா, 24 into 24 கேன்சல் பண்ணா 2 48 தான் வந்து x ஓட வேல்யூ. சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, இது புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, அதோட ஆவரேஜ் என்னன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டல் என்ன, ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணுமா, மல்டிப்ளை பண்ணா எனக்கு 460 தான் வந்து இதோட டோட்டல் அப்படின்னு சொல்லி கிடைக்குதா. என்ன சொல்லிருக்காங்கன்னா it was realized later that an observation was misread as 42 in place of 142. அதாவது தப்பா வந்து போட்டிருக்காங்க. 142 இருக்க வேண்டிய இடத்துல 42 தான் போட்டிருக்காங்க. இதுதான் கரெக்டான வேல்யூ, இது ராங்கான வேல்யூ. ஓகேவா. அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன வருது அப்படின்னா 100 வருது. கரெக்டான வேல்யூ பெருசா இருக்கா, தப்பான வேல்யூ பெருசா இருக்கான்னா கரெக்டான வேல்யூ தான் பெருசா இருக்கு. ஓகேங்களா. சோ அதனால ஆட் பண்ணணும். எதோடனா இந்த டோட்டல் வேல்யூவோட ஆட் பண்றேன். ஆட் பண்ண எனக்குன்னா கரெக்டா எவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்னா கரெக்டா ஆட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா தப்பா ஆட் பண்ணதை விட்டு கரெக்டா ஆட் பண்ணும்போது 560 வந்திருக்கு. இதோட ஆவரேஜ் எத்தனை அப்சர்வேஷன், 10 நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 10. சோ டிவைட் பண்ணும்போது 56 தான் வந்து இதோட ஆவரேஜ். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. what is the least positive number that can be added to, இதோட எந்த least positive நம்பர் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டா இதால டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும்போது கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஆக்சுவலா லீஸ்ட் பாசிட்டிவ்ங்கிறதுனால எல்சிஎம் எடுக்கிறேன். இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா ஒன்னு பெரிய நம்பரா இருக்கலாம், இல்ல பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸா இருக்கலாம். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 60ங்கிறது வரும். ஓகேவா. இதோட எல்சிஎம் 60. சரிங்களா. இப்ப என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க வேல்யூவோட 2488 அதோட 60 டிவைட் பண்ணணும்.
கிடைக்கிற ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னு மட்டும் பாருங்க. கேன்சல் பண்ணும்போது 4 டைம் போகும், 240, ரிமைண்டர் 8, 1 டைம் போகும், ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 28 இருக்கா. இதுதான் வந்து தேவையானது. இந்த ரிமைண்டர் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்தோம்ல, இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணணும். இந்த வேல்யூவோட ஆட் பண்ணா அதுதான் இது கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும் இந்த நம்பர்ஸால. இதுக்கான டிஃபரன்ஸ் என்னமா 42 தான் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிட்டு 2488 பிளஸ் 42 ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து டிவைட் பண்ணும்போது இது இந்த எல்லா நம்பரோடும் கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாம். என்ன கொடுத்திருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன். ஆக்சுவலி இது ரெண்டு வேல்யூ சேம் ஏ ஏ. ஓகேங்களா, இது ரெண்டு வேல்யூ பி பி. இங்க ஏ மைனஸ் பி ல கொடுத்திருக்காங்க. அப்ப இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவா, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ன்னு எழுதுறேன். இங்க டிவைடட் பை ஏ மைனஸ் பி ன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஏ பிளஸ் பிங்கும் போது 2.46 பிளஸ் 1.46 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 3.92. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபைனலா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் போல் அதோட ஷேடோ ஆஃப் லென்த் எத்தனை மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ட்ரீ, ஒரு ட்ரீ இருக்கு 12 மீட்டர் ஹைட்ல இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி அதோட ஷேடோ ஆஃப் லென்த் 16 மீட்டர், ஹைட் ஆஃப் போல் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கறத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலா வந்து போல் ட்ரீ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஷேடோ தான் ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெண்டு ஷேடோவும் எடுத்து எழுத போறேன். போலோட ஷேடோ எவ்வளோ எலக்ட்ரிக் போலுக்கு 42 மீட்டர். ஓகேங்களா, ஷேடோ ஆஃப் ட்ரீ எவ்வளோ 16 மீட்டர். சரிங்களா, அதே மாதிரி ட்ரீயோட ஹைட் வந்து 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னன்னு தெரியல. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா, இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 16x is equal to 42 into 12. இது 3 டைம், இது 4 டைமா. மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 6 126 divided by 4 கேன்சல் பண்ணா 31.5 மீட்டர் தான் வந்து எக்ஸோட வேல்யூ. அப்போ என்ன கேட்டிருக்காங்க ஹைட் ஆஃப் போல் வந்து 31.5 மீட்டர். ஓகேங்களா, இது இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ், ரெண்டு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் a pair of supplementary angles. இது ஃபார்ம் பண்ணுது சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளோட சம்மேஷன் வந்து 180 இருக்கும், 180 டிகிரியா இருக்கும். ஓகேங்களா, அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா 5x minus 2 plus 82 தான் வந்து 180 டிகிரி. சரிங்களா, அப்போ இங்க என்ன வரும் பிளஸ் 18 இருக்குமா. அப்ப அந்த 80 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 80. அப்போ 5x ஓட வேல்யூ 100, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 20 டிகிரி. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பியர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 50%. ஒரு ரேடியஸ் இருக்கு, அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஐ மீன் வந்து இது 1 இருந்தது அப்படின்னா இது 1.5 ஆரா இருக்கு. இது எப்படி எழுதலாம் நான் 3/2 ஆர்னு எழுதிக்கிறேன். சரிங்களா, இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வால்யூம்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இதனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க. இது ஸ்மால் ஆர், இதுவும் ஆர்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வால்யூம். வால்யூமோட ஃபார்முலா என்ன 4/3 பை r3. இது வந்து ஓல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரியா, நியூவா வர்றது என்னது 4/3 பை இன்டூ r என்னவா மாறுது 3/2 r the whole cube. இது நியூவா இருக்குது. சரிங்களா, 4/3 பை 4/3 பை கேன்சல். r cube equal to 3 cube எடுத்தா 27 divided by 8 2 cube எடுத்தா into r cube. r cube கேன்சல். எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா, so into 100. அப்ப என்ன வரும் 2700 divided by 8 கேன்சல் பண்ணும்போது 3 ஆல ஸ்டார்ட் ஆகுது, 3 ஆல ரெண்டு வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வரும் 3 ஆல வருது. so 337.5% தான் ஆன்சர். ஓகேங்களா, ஏன்னா இது 325 வந்திருக்கு. ஓகேங்களா, சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சாலிட் மெட்டல் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ். ஒரு ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஸ்பியருக்கு. சரிங்களா, அதை வந்து மெல்ட் பண்ண போறாங்க. ஸ்மால் ஸ்பியரா வந்து ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி சின்ன ஸ்பியரா வந்து மாத்த போறாங்க. இது கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க, இது ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, சின்ன சின்னதா மாத்த போறாங்க. அப்போ ஸ்மால் ஸ்பியர் எத்தனை வந்து ஸ்மால் ஸ்பியர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எதோ ஒண்ணு வந்து மெல்ட் பண்ணி இதுவா மாத்துறாங்க, ஒரு ஷேப் வந்து இன்னொரு ஷேப்பா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது வால்யூம் வந்து ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, சோ அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்பியரோட வால்யூம் ஆல்ரெடி பார்த்ததுதான் 4/3 பை r கியூப்னு இருக்கு. இங்க ஆறுங்கிறது வந்து கேபிட்டல் ஆர்னு போட்டுக்கோங்க.
அதுவே என்னது நம்பர் ஆஃப் எத்தனை நம்பரா மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4/3 பை இன்டூ ஆர் கியூப், ஸ்மால் ஆர் கியூப். 4/3 பை 4/3 பை கேன்சலா. கேபிட்டல் ஆர் கியூப்ங்கிறது 12 இன்டூ 12 இன்டூ 12 இஸ் ஈக்குவல் டு n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இன்டூ இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது என்னது 2 இன்டூ 2 இன்டூ 2 4 டைம்ஸ் இது 3 6 18 இன்டூ 18 இன்டூ 12 so 6 216 தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 18 12 20 ஓகே 216 தான் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எத்தனை நம்பர் அப்படின்னு சொன்னா எதை வந்து மாத்த போறேன் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னவா மாத்த போறேன் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. இன்டூ n பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதோட வால்யூம் இதோட வால்யூம் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆட்மன் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது பி அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்காங்க. செகண்டும் வந்து பியோட தலைகீழா தான் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்டா இருக்கிறது என்னவா இருக்கு எக்ஸ்ன்ற வேல்யூ இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆட்மன் அவுட். அதுதான் வித்தியாசமா இருக்கு. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் த மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்ஸ் பிளஸ் மல்டிபிளிகேஷன் ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். பிளஸ் இருக்க இடத்துல மல்டிபிளிகேஷன் இருக்க இடத்துல பிளஸ் சொல்லி போட போறேன். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 9/5 இங்க பிளஸ் இருக்கா, இது என்னவா மாத்தணும் மல்டிபிளிகேஷனா மாத்துறேன். -23 மல்டிபிளிகேஷன் இருக்க இடத்துல பிளஸ்ஸா மாத்த போறேன். +2 கேன்சல் பண்ணா 2 18 பிளஸ் 2 20 20 -23 அப்படிங்கிறது -3. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இஃப் x is equal to 24 நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸோட ஆல்பபெட் நம்பர் தான் வந்து 24. அப்போ ஆக்சுவலி BE அப்படிங்கிறது 7 கொடுத்திருக்காங்கன்னா B ஓடது என்னது 2, E ஓடது 5. ஆக்சுவலா இந்த மாதிரி கொடுக்கும்போது A B C D E F G H J K L M N O P Q R S T U V W X Y Z நம்பர்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா? 17 18 19 20 24 25 26 சரிங்களா? இந்த மாதிரி எப்பயுமே வந்து சைட்ல ஃபர்ஸ்டே வந்து எழுதி வச்சுக்கோங்க. கோடிங் டிகோடிங் கொடுக்கும்போது ஆரோட வேல்யூ என்ன ரிங் அப்படின்னு இருக்கா. இதுல ஆரோட வேல்யூ என்னமா 18ஆ, ஐயோடது என்ன 9ஆ, என்னங்கிறது 14, ஜிங்கிறது என்ன 7ஆ. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா அதுதான் ஆன்சர். ஆட் பண்ணா என்ன வரும் 21 இது ஒரு 30 அப்போ 48 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ரொம்ப மைல்டு வேரியேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் டிஃபரன்ஸே பார்த்துக்கலாம். இதோட டிஃபரன்ஸ் என்னது 0.5 தான். இங்க என்னன்னு தெரியல, இங்க என்னன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கானது போறேன். இதுக்கானதுன்னா 2.5 இங்க போறேன். சாரி இது 3.5 இங்க போறேன் அப்படின்னா 4.5வா. ஓகேங்களா? அப்போ 4.5 3.5 அப்ப இங்க என்ன இருந்திருக்கும் 2.5 இருந்திருக்கும். இங்க 1.5 அப்போ எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டர்ல போகுது. 49.5ல இருந்து 1.5 மைனஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு 48 தான் கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஆரஞ்சு பீச் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஆரஞ்சு பீச் ஆலிவ் கேரமைன் எல்லாமே ஆரஞ்சு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து ஃப்ரூட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல் ஆஃப் தம் ஆர் ஃப்ரூட்ஸ் கிடையாது. பீச் ஆலிவ் கேரமைன்றதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் கிடையாது. ஆல் ஆஃப் தம் ஆர் த நேம் ஆஃப் சீசன்ஸ் கிடையாது. சரிங்களா? ஆல் ஆஃப் தம் ஆர் கலர்ஸ். ஓகேங்களா? எல்லாமே வந்து ஒவ்வொரு கலரை மென்ஷன் பண்றது. ஸோ ஆல் ஆஃப் தம் ஆர் கலர்ஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.